வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப கலக்கலான ஊத்தாப்பம் பார்க்க போறோம். வெஜிடபிளை வச்சுட்டு எப்படி ஊத்தாப்பம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஊத்தாப்பம் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். தோசை மாவு ஒரு 5 குழிக்கரண்டி போல் எடுத்திருக்கேன். துருவிய கேரட் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். பொடியா நறுக்கின குடை மிளகாய் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி 1 இன்ச்சு போல் இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லியை தேவைக்கேற்ப பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை 6 பழம் போல் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸோ இந்த வெஜிடபிள்ஸை வச்சுட்டு எப்படி வெஜிடபிள் ஊத்தப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு ஒரு சாலட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள், இதில் நான் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கேப்சிகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேப்சிகம் வேணும்னா நீங்கள் பீன்ஸு இல்லைனா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ரொம்ப கலக்கலான டேஸ்ட் கொடுக்கும் ஊத்தாப்பத்துக்கு. ஸோ கேரட் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நம்ம வெஜிடபிளை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை தவாவை பற்ற வச்சு நம்ம தோசை இட்டு அழகாக நம்ம ஊத்தாப்பம் செஞ்சு எடுக்கலாம். ஸோ தோசை தவா வச்சுருக்கேன். தவா நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தோசை பாத்திரம் நல்லா ஒரு குழி கரண்டி போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஊத்தாப்பம் கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். ஸோ ஒரே ஒரு குழி கரண்டி போல் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இது பண்ணி விட்டால் போதும். மிதமான தீயில வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள் மிக்ஸை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பார்த்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஊத்தாப்பத்துக்கு ரொம்ப கலக்கலாக இருக்கணும்னா நம்ம நல்ல எண்ணெய் விற்றுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஊத்தாப்பத்தை திருப்பிடலாம். மிதமான தீயில 1 நிமிஷம் போல் வச்சுருக்கலாம். ஆனால் சைடு வேகிறதுக்கு மிதமான தீயில 1 நிமிஷம் போல் நம்மளுக்கு வெந்துடுச்சு ஊத்தாப்பம். இப்போ நம்ம திருப்பிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப கலக்கலாக ஊத்தாப்பம் வெந்துடுச்சு. இதே போல் நம்ம இன்னொரு ஊத்தாப்பமாக ஊற்றலாம். இன்னொரு ஊத்தாப்பம் நான் உங்களுக்காக வேண்டி ஊற்றி காத்துறேன். ஸோ பாருங்கள், மிதமான தீயில இருக்குது. கல் மறுபடியும் சூடு ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தோசை பாத்திரம் ஒரே ஒரு குழி கரண்டி அளவு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ லைட்டாக நம்ம சுற்றி விட்டால் போதும், ரொம்ப சுற்றி விடக்கூடாது. ஏன்னா ஊத்தாப்பம் நம்மளுக்கு கொஞ்சம் கனமான இதாக இருக்கணும், அப்புறம் நல்லா இருக்கும் ஊத்தாப்பம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள் மிக்ஸை 1 ஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் சுற்றுற விட்டுடலாம். ஊத்தாப்பம் நம்மளுக்கு நல்லா 2 நிமிஷம் போல் வேகட்டும் ஒரு பக்கம். ஸோ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊத்தாப்பத்தை நம்ம திருப்பிடலாம். ஸோ இந்த பக்கம் மிதமான தீயில 1 நிமிஷம் போல் வெந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு ஊத்தாப்பத்தை நம்ம எடுத்துடலாம். 1 நிமிஷம் கழிச்சு மிதமான தீயில 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஊத்தாப்பம் வெந்துட்டுருக்கோம், நம்ம எடுத்துடலாம். ஸோ ஊத்தாப்பம் பாருங்கள் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற பேட்டரியும் அழகாக நம்ம மிக்சர் வெஜிடபிள் ஊத்தாப்பமாக சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான சுவையான மிக்சடு வெஜிடபிள் ஊத்தாப்பம் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிச்சிடுங்க. உங்களுக்கு இது போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.